ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இறைவனுடைய வார்த்தை சாதாரணமானது, எளிமையானது. ஆனால் அது யாருடைய கண்ணுக்கும் அகப்படாமல் மனிதனுடைய உள்ளத்தில் புகுந்து முளைத்து வளர்ந்து செழித்து கனி தருகிறது. அந்த மனிதனுடைய இதயம் ஏற்றவையாக இருந்தால், கடவுளுடைய வார்த்தை ஊன்றி வளர்ந்து செல்லக்கூடிய அளவிற்கு தகுதியுடையதாயிருந்தால், அங்கே 100 மடங்கும் 60 மடங்கும் 30 மடங்கும் பலன் கிடைக்கிறது. அதே வார்த்தை பாதி இதயத்தோடு கேட்கப்பட்டால் சாத்தான் வந்து தூக்கி போய்விடுகிறது. உலகத்தினுடைய ஆசைகளும் பொருட்களினுடைய ஆசைகளும் ஜபமில்லாமல் வாழுகின்ற போது அவை வேறில்லாமலும் முச்செடிக்குள்ளும் பின்னாய் போய்விடுகிறது. இந்த இறைவார்த்தை நம்மிடம் கொடுக்கப்படுகிறது. திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் பேசுகின்ற போது, விதையினுடைய பலவீனம் அது சிறியதாக இருப்பது, அது அதே விதை உடைத்து வெளியே வருகின்ற போது அது பலமுள்ள சக்தியாய் மாறுகிறது. அவ்வாறேதான் கடவுள் வார்த்தை மனிதர்கள் என்ற சாதாரண எளிய கருவியில் புகுந்தாலும் அது வெளியே வருகின்ற போது பலமுள்ள சக்தியாய் வெளிவருகிறது என்கிறார். நம்மிடம் கொடுக்கப்படுகின்ற இறைவார்த்தையை நம்மை சுற்றியிருக்கின்ற சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்வதும், அந்த இறைவார்த்தை ஊன்றி வளர்ந்து அருள் கொடுக்க கனி கொடுக்க நாம் நம் இதயம் திறந்து உள்ளமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். அந்த இறைவார்த்தை கனி கொடுக்க இயலாமல் சாதாரண பாதி இதயத்தோடும் பாதி மனதோடும் கடவுளுடைய காரியங்களில் ஈடுபடுவதும், ஜபமில்லாமல் ஆழமில்லாமல் விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் வாழ்வதும், உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றிலும் நம்முடைய மனதை ஈடுபடுத்திவிட்டு போகின்ற போது அந்த வார்த்தை பலன் தராமல் போய்விடுகிறது. இந்த இறைவார்த்தை நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறைவார்த்தையை நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு இறைவார்த்தையை கொடுக்க வேண்டும். அந்த இறைவார்த்தையை கொடுத்தால்தான் அது வளமையோடு இருக்கும், சக்தியோடு இருக்கும். அந்த இறைவார்த்தையை எல்லாரும் அறிந்து கொள்கின்ற வகையில் வளர்ந்து செழித்து வளர்கின்ற விதையானது எல்லா பறவைகளும் வந்து அமர்வது போல நம்மிடம் கொடுக்கப்படுகின்ற இறைவார்த்தையை எல்லாரும் ருசிக்கின்ற அளவிற்கு கனி கொடுப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நல்ல இதயமாய் நிலமாய் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களுடைய விருப்பப்படி நாங்கள் எங்கள் இஷ்டம் போல பாதியாகவும் விசுவாசம் இல்லாமலும் உலகத்தின் செல்வங்களின் மாயையிலும் சிக்கிக்கொண்டு இறைவார்த்தையை கேட்கவும் கனிதரவும் மறந்து விடுகிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் இதயங்களில் இந்த விதை விதைக்கப்படுகிறது. விதைக்கின்ற விதைகளை எங்கள் உள் ஆழத்திற்கு சென்று அவை கனி கொடுக்க எங்கள் இதயங்களை திறந்துவிடும் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமென்.